குறுந்தோலை ஞாயிறு திருநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்திய வண்ணம் ஓசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் துயரங்களையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவகாலம் கடைபிடிப்பது வழக்கம். இந்த தவகாலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளின் வழியாக அவரை ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்போது வழி நெடுகிலும் மக்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்து ஓசானா பாடல்களை பாடினர். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை திருநாளை கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் பங்கு தந்தை பிச்சமுது தலைமையில் கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தொலைகளை ஏந்தி ஓசானா பாடல் பாடியபடி கோவிலை சுற்றி பவனியாக வலம் வந்தனர். இதேபோல் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஜென்மராகினி பேராலயம் உட்பட பல்வேறு பேராலயங்களில் பங்கு தந்தைகள் தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தொலைகளை ஏந்தி ஓசானா பாடல் பாடியபடி பவனியாக வந்தனர். இதனையடுத்து பிரார்த்தனை, திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்றது.